பாக்கியரகசியம் எல்லாருக்கும் இன்னைக்கு நம்மளுடைய எபிசோட்ல கோகுலாஷ்டமி, அதாவது கிருஷ்ணனுடைய ஜென்மாஷ்டமி. இந்த கோகுலாஷ்டமியில நாம என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம், பூஜைக்கு என்ன மாதிரி நைவேத்தியம் செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது, இந்த கோகுலாஷ்டமியோட வரலாறு என்ன என்பதை பத்தி எல்லாம் பார்ப்போம் வாங்க. அதாவது வைகுண்ட வாசன் ஸ்ரீமன் நாராயணன் வாசுதேவனுக்கும் தேவகிக்கும் 8வது மகனாக பிறந்தார். உங்க எல்லாருக்கும் தெரிந்தது. துவாபர யுகத்தில் பிறந்து அவரு கம்சனை வதம் செய்வதற்காக அந்த அவதாரம் எடுத்து மகாபாரதத்துல அவர் பெரும் பங்கு வகித்தார். அது மட்டும் இல்லாம பகவத்கீதை அர்ஜுனனுக்கு உபதேசம் வழங்கிய வாழ்வைக்கு தேவையான தத்துவங்களை அருளினார். சோ ஸ்ரீமன் நாராயணன் அவருடைய இந்த கிருஷ்ணன் எப்பொழுது கொண்டாடப்படுகிறதுனா வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா அஷ்டமி காலையில தொடங்கி மறுநாள் காலையில 7:30 வரைக்கும் தான் அஷ்டமி திதி இருக்கு. ஆனா கிருத்திகை நட்சத்திரம் 9:40 மணி வரைக்கும் அன்றைய நாள்ல இருக்குது. அதாவது வருகின்ற திங்கட்கிழமை ஆகஸ்ட் 26ஆம் தேதி 9:40க்கு மேலதான் ரோஹிணி நட்சத்திரம் தொடங்குகிறது. ஆவணி மாதத்துல தேய்பிறை, அதாவது பௌர்ணமிக்கு அடுத்து வரும் 8ஆம் நாள் அஷ்டமி திதியில ரோஹிணி நட்சத்திரம் கூடுகின்ற வேளையில இந்த கோகுலாஷ்டமி நாம வழிபாடு செய்கிறோம். இந்துக்களுக்கு இது மிகவும் முக்கியமான பண்டிகைங்க. தென்னிந்தியர்கள் எல்லாருமே குழந்தையாக பாவித்து கிருஷ்ணன் தங்களுடைய வீட்டில் பிறந்ததாக கருதி வெண்ணையும் பாலும் தயிரும் அதெல்லாம் வைத்து விரதம் இருந்து குழந்தை வரம் வேண்டுபவர்கள் எல்லாம் அன்னைக்கு விரதம் இருந்து கிருஷ்ணரை வேண்டுகின்றனர். அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணரை வணங்குவதால் அன்றைக்கு கோகுலாஷ்டமியில நம்ம வழிபடுவதால் லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். மகாலட்சுமியின் திருவருள் கிடைக்கும். ஏன்னா விஷ்ணுவின் திருமார்புல இருக்கிறது மகாலட்சுமி இல்லையா? சோ அதனால அந்த கிருஷ்ணரை நாம வர வச்சு நம்ம கும்பிட்டோம்னா மகாலட்சுமியின் அனுகிரகமும் பரிபூர்ணமா நமக்கு கிடைக்குது. சோ இந்த கோகுலாஷ்டமி இன்றைய நாள் ஆக்சுவலா 26ஆம் தேதி பாத்தீங்கன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா 9:40க்கு மேல் பொதுவாகவே கோகுலாஷ்டமி கிருஷ்ணர் நள்ளிரவில் பிறந்ததுனால, அவர் நள்ளிரவு 12 மணி பிறந்ததுனால இரவு வழிபாடு தான் உத்தமம். கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணணும் கோகுலாஷ்டமின்னா இரவு பூஜை செய்வது மிகவும் உத்தமம். அன்னைக்கு நம்மளுடைய வீடுகள் எல்லாம் சுத்தம் செய்து மாக்கோலம் இட்டு அரிசி மாவினால் அவருடைய பாதங்களை வரைந்து வாசல்ல இருந்து உள்ள இருந்து வர்ற மாதிரி வரைந்து அவருக்கு பிடித்தமான நைவேத்தியங்கள் வெண்ணெய் பால் தயிர். அவர் வெண்ணெய் திருடன் இல்லையா, வெண்ணெய் பிரியர். ஒரு காலத்து துவாபர யுகத்துல நாரதர் என்ன பண்ணாரா, கிருஷ்ணனுடைய அவருடைய அந்த குழந்தை பருவத்தை பார்ப்பதற்காக அந்த கோகுலத்துக்கு வராரு. வரும்போது அவர் பார்க்கும்போது எல்லா வீடுகளிலுமே கிருஷ்ணர் வெண்ணெய் திருடி சாப்பிட்டு இருக்கிறாராம். ஸோ அதை பார்க்க நாரதருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், ஏன்னா எல்லா வீடுகளிலுமே அவர் இருக்கிறாரு அப்படின்னு. ஸோ அது போல கோடிக்கணக்கான பக்தர்கள் இருந்தாலும் நாம வெண்ணெய் வைத்து மனதார உருகி அவரை வாப்பா, இங்க நாங்க வெண்ணெய் வச்சிருக்கோம், நீ சாப்பிடறதுக்கு எங்க வீட்டுக்கு வா அப்படின்னு நம்ம கூப்பிட்டோம்னா நிச்சயம் நம்மளுடைய இல்லங்களில் வருகை புரிந்து நம்மளுடைய துன்பங்களில் எல்லாம் இருந்து விடுபட செய்வார். ஸோ இந்த மாயாவி கண்ணன் கிருஷ்ணனை இந்த கோகுலாஷ்டமி தினத்துல 9:40க்கு மேல நம்ம பூஜை செய்து முறையாக வழிபட்டால் கண்டிப்பாக வருவார். அவருக்கு பிடித்தமான நைவேத்தியங்கள் என்னன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இப்போ நான் சொன்னதுதான் வெண்ணெய் பால் தயிர் முறுக்கு தட்டை பழங்கள், அதாவது இனிப்பு நிறைய பதார்த்தங்களை வச்சு கும்பிடலாம். இல்லை எங்ககிட்ட இவ்வளவு வசதி இல்லை, நாங்க எதனால எங்ககிட்ட அவ்வளவு பண வசதி இல்லை, நாங்க எப்படி கும்பிடுறதுனாலும் பிரச்சனை இல்லை. கிருஷ்ணர் குசேலருக்கு, அவருடைய மிக நெருங்கிய நண்பர் குசேலரை அவர் ரொம்ப வறுமையில வாடினார். எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அவர் அவருடைய கிழிந்த உடையில அவளை தன்னுடைய அந்த கிழிந்த உடையில கட்டிட்டு வரும்பொழுது அவர் உபச்சரிக்கிறார். கிருஷ்ணர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உபச்சரிக்கிறார். அவருக்கே குசேலருக்கே ஒரு தர்ம சங்கடமான நிலை. இவ்வளவு ஒரு ராஜா இருக்கிறாரு, அவர்கிட்ட போயிட்டு நான் எப்படி போய் இந்த அவளை போய் கொடுக்கறது அப்படின்னும் போது அவரே அதை அறிஞ்சு அது கூட எனக்கு ரொம்ப பிடித்தமான உணவுன்னு ஒரு அவில சாப்பிட்ட உடனே குசேலருடைய வீடு ஐஸ்வர்யம் நிறைஞ்சது. அது போல நம்மளை மனதார
ஸோ கள்ளம் கபடம் இல்லாமல் நாம் பிரார்த்தனை செய்தோம்னா ஒரு அவிலும் ஒரு பாவலும் வைத்து நைவேத்தியம் செய்தால் கூட போதும். அவர் மனதார கூப்பிட்டோம்னா கண்டிப்பா அவர் எல்லாருக்கும் அருள் புரிவார். ஸோ நிறைய பேர் வீடுகள்ல பாத்தீங்கன்னா குழந்தைகள் இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் அந்த பெண் குழந்தைகள் இருக்கவங்கலாம் ராதா போல வேடமிட்டு பெண் குழந்தைகளுக்கு, பையன் இருந்தா அவங்களுக்கு கிருஷ்ணர் போல அழகாக வேடமிட்டு அவங்க அன்னைக்கு சந்தோஷமாக கொண்டாடுகின்றனர். ஸோ இந்த கோகுலாஷ்டமி அன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு இந்துக்களுக்கு மிக முக்கியமான பண்டிகை. தென்னிந்தியர்கள் இந்த குழந்தை பருவமாக பாவித்து நாமெல்லாம் குழந்தை கண்ணனை நாம பூஜை செய்கிறோம். அதே வட இந்தியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க இந்த பானையில அதாவது அவர் உரியடிக்கிற மாதிரி அந்த விழாவே கோவிலுக்குள்ளார அந்த கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல பானைக்குள்ளார பணம் எல்லாம் போட்டு ஸோ அதை அவங்க மேல தண்ணி தெளிச்சு உரியடிக்க வைப்பாங்க. ஸோ இது கயிறு கலசம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய பண்டிகையை கொண்டாடுறாங்க. மராட்டியர்கள் பாத்தீங்கன்னா ராசலீலா அப்படின்னு சொல்லிட்டு இது அவர் அவருடைய லீலிகள் புரிந்த அந்த ராதா அந்த குழுமமோட சேர்ந்து லீலிகள் புரிந்தது ராசா லீலைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இது திருநாளாக கொண்டாடுகின்றோம். ஸோ இந்த நாள்ல எல்லோரும் கிருஷ்ணரை மனதார வேண்டுகிறோம். எப்படி கும்பிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய நாமம் ஹரிராமா ஹரி கிருஷ்ணா என்ற நாமத்தை உச்சரிச்சாலும் சரி, இல்லைன்னா அவருடைய பக்தி பாடல்கள் எதுனா பாட வச்சாலும் சரி, இல்ல அவருடைய மகாபாரதத்துல அந்த பகவத்கீதைய நீங்க படிச்சாலும் சரி, இல்லை யாராவது படிச்சதை கேட்டாலும் சரி, அன்றைய நாள் உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம், விசேஷமானது. ஸோ அன்றைய நாள்ல கிருஷ்ணனுடைய நாமாவளியான அவருடைய நாமத்தை சொல்லி நாம் ஜெபிப்போம். எது செய்யக்கூடாதுன்னு இருக்குதுங்க. இப்போ நம்ம கிருஷ்ண கோகுலாஷ்டமிக்கு என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு நம்ம கட்டாயம் எல்லாரும் குளிச்சிருக்கணும். சில பேர் குளிக்காம இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ குளிச்சிருக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அன்னைக்கு இறைச்சி எல்லாம் எடுத்துக்க கூடாது, மாம்சம் புலால தவிர்க்கணும். அது மட்டும் இல்லாம நாம அன்னைக்கு இந்த கசப்பான உணவு பண்டங்கள், அதாவது இந்த பாவக்காய் அந்த மாதிரி உணவு பண்டங்கள், பொதுவாகவே இந்த விரத நாட்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கசப்பான உணவுகளை நம்ம சேர்க்கக்கூடாது. அதை சேர்த்தோம்னா அந்த விரதம் நாம முறிக்கப்படுகிறது, அதாவது இல்லைன்றது அர்த்தமாயிடும். ஸோ அதனால அன்னைக்கு கசப்பான பதார்த்தங்கள், ஏன்னா நம்ம கிருஷ்ணருக்கு கொடுக்குறோம் இல்லையா, அவர் குழந்தை இல்லையா, கசப்பான பதார்த்தங்கள் இருக்க மாட்டாங்க. அது வீட்டில் சமைக்கிறதா இருந்தாலும் உணவு பதார்த்தங்கள், கசப்பு உணவு பதார்த்தங்களை தவிர்க்க வேண்டும். அன்று இரவு இந்த பால் தயிர் இதெல்லாம் இரவல் கொடுக்க வேண்டாம். ஸோ இதெல்லாம் செய்யக்கூடாதவை. அப்புறமா அந்த கருப்பு நிறத்துல ஆடை போட்டு அவருக்கு பூஜைகள்லாம் செய்ய வேண்டாம். இதெல்லாம் தவிர்த்துட்டு அவருக்கு நம்மளுடைய எளிதான முறையில பால் வெண்ணெய் தயிர் வச்சு நாம அவரை அவில் போன்ற பழங்களால வச்சு அவரை கூப்பிட்டோம்னாவே கண்டிப்பா அவருடைய அனுகிரகம் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். எல்லாரும் கிருஷ்ணருடைய அனுகிரகம் பெற்று எல்லா வளமும் நலமும் பெறணும். வாழ்க வளமும். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்மளுடைய சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.